வணக்கம். நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்க. ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் சில விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணுறீங்க. ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் நிறைய கான்செப்ட்ஸ் எல்லாம் புதுசு புதுசாக இருக்குது, வே ஆஃப் டீச்சிங் நல்லா இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. நிஃப்டி 50ல் நம்ம டெய்லி டைம் ஃப்ரேம் எடுத்திருக்கோம். டெய்லி டைம் ஃப்ரேமில் நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி நமக்கு ஃபார்ம் ஆகிட்டு இருந்தது. லாஸ்ட் வீடியோவில் நாம் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, கைண்ட் ஆஃப் ஒரு இன்டெசிசிவ் கேண்டில் நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. இதோட ஹை அண்ட் லோ நாம் மார்க் பண்ணிக்கணும். ஹையை பிரேக் பண்ணால் மார்க்கெட் பாசிட்டிவாக நாம் எதிர்பார்க்கலாம். லோவை பிரேக் பண்ணால் அப்படின்னா ஒரு நெகட்டிவான ஒரு மார்க்கெட்டாக எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி லாஸ்ட் வீடியோ சொல்லியிருந்தோம். ஸோ அது இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ இன்னொரு விஷயம், ஒரு பிரேக் அவுட் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது ஒரு டெஃபினேஷன் ஆஃப் பிரேக் அவுட் அப்படிங்கிறது ப்ராப்பராக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த பிரேக் அவுட் அப்படிங்கிறது சஸ்டெயின் ஆகுமா, உண்மையிலே இது ஒரு பிரேக் அவுட்டா அப்படின்ட்டு நாம் தெரிஞ்சுக்க முடியும். பிரேக் அவுட் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ரெசன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு ரெசன்ஸ் இருக்குது. அதை இந்த இடத்துல நமக்கு ஒரு பிரேக் அவுட் கொடுத்த மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. அதாவது ஓப்பன் பண்ணி இந்த இடத்துல ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இதை பிரேக் அவுட்னு நீங்கள் எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எடுத்துக்கக்கூடாது. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ப்ரைஸ் ஒரு ஸ்ட்ராங்கான மொமெண்டத்தோட பிரேக் அவுட் கொடுத்துருக்கா அப்படிங்கிறது முதல் பாயிண்ட்டாக நம்ம பார்க்கணும். ஸோ ப்ரைஸ் ஓப்பனிங்கே இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட ஓப்பன் ஆகிட்டு அப்புறம் மேலே போயிருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் மறுபடியும் மார்க்கெட் மேலே போயிருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட் போகலை. ஸோ அங்கேருந்து மறுபடியும் கீழே இறங்கியிருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் சொல்லலாம், இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் போயிட்டுருக்கு, அதை டச் பண்ணிட்டு மறுபடியும் கீழே வந்துருச்சு அப்படின்ட்டு சொல்கிறீங்க. அது ஓகே தான். ஆனால் ஒரு ப்ராப்பர் பிரேக் அவுட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு கீழே இருந்து நமக்கு அந்த ப்ரைஸ் ஸ்டார்ட் ஆகணும். ஸோ இப்போ இந்த கேண்டில் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருந்து அல்லது இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகி அதுக்கு மேலே ஒரு க்ளோசிங் கொடுக்கணும். அப்படி கொடுத்தா மட்டும்தான் ஒரு ப்ராப்பரான க்ளோசிங்காக நாம் கன்சிடர் பண்ணணும். அதாவது ஒரு பிரேக் அவுட்டாக நாம் கன்சிடர் பண்ணணும். ஸோ இப்போ இந்த இடத்துல வாங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸ் இந்த இடத்துல நேற்று க்ளோசிங் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? இப்போ ப்ரைஸ் இந்த இடத்துல இருக்குது. இப்போ இந்த இடத்துல இருந்து நமக்கு ஒரு பிரேக் அவுட் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஸோ இது ஒரு ப்ராப்பரான பிரேக் அவுட் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இதையும் இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா அப்புறம் எதுதாண்டா பிரேக் அவுட்டு, இப்போ இந்த இடத்துல நீ ஒரு கேப் அப்பில் போயிடுச்சு, இதை பிரேக் அவுட்டாக எடுக்காத அப்படின்னு சொல்கிற. இந்த இடத்துல பார்த்து அப்படின்னா கரெக்டாக நீ சொல்கிற மாதிரி இந்த இடத்துல பிரேக் அவுட் நடந்திருக்கு. அப்போ இதுதான் பிரேக் அவுட் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இருக்குது. ஸோ இப்போ இந்த பிரேக் அவுட் நமக்கு நடந்துருச்சு இல்லையா, அதுக்கு அடுத்த லெவலில் ரெசிஸ்டன்ஸ் இருக்கா நீங்கள் பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இது ஒன் டே சார்ட்டில் இந்த இடத்துல நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ், அதாவது ஒரு இன்ட்ராடேக்கு இது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது ஒரு 26,250. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பேஸ் பண்ணி தான் நான் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் மைனர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு ஒரு 26,000 ஒரு 275 அதுக்கப்புறம் 300 325 இதெல்லாம் கொடுத்தேன். ஸோ கரெக்டாக நீங்கள் எடுத்து பார்த்திங்க அப்படின்னா அந்தந்த இடத்துலலாம் ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் ஆகிருக்கும். ஸோ அதுக்கு ரீசன் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஏற்கனவே நமக்கு அந்த இடத்துல ஒரு செல்லிங் ட்ரிகர் ஆகிருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு அந்த வேல்யூவை நான் கொடுத்துருந்தேன். சரி, ஓகே. இப்போ இந்த இடத்துல நமக்கு இதை ஏன் நான் பிரேக் அவுட்டாக நான் இப்போதைக்கு நான் கன்சிடர் பண்ணலை அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல இந்த இன்ட்ராடேயில் இருக்கிற இந்த ரெசிஸ்டன்ஸ்லாம் நமக்கு ஒரு பிரேக் அவுட் கிடச்சிருச்சு. அது இன்ட்ராடேக்கு ஓகே. ஆனால் ஒரு ப்ராப்பர் ஒரு போர்ஷனலாக ஒரு பிரேக் அவுட் நமக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கிடைக்கல. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, நியர்பை ஆல் டைம் ஹை இருக்குது இல்லையா, அது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அகெயின் ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ் தான். ஸோ இதையும் நமக்கு ஒரு பிரேக் அவுட் கொடுக்கணும். ஸோ அப்படி கொடுத்தா மட்டும்தான் இது ஒரு ப்ராப்பரான ஒரு பிரேக் அவுட். ஸோ இந்த பிரேக் அவுட் அப்படிங்கிறது நாளைக்கு, அதாவது திங்கக்கிழமை ஸ்ட்ரெயிட்டாக இந்த இடத்துல இருந்து கூட ஓப்பன் ஆகலாம். இப்போ க்ளோஸாக இருக்கிறச்சு இல்லையா, அந்த இடத்துல இருந்து கூட நமக்கு ஓப்பன் ஆகிட்டு இன்னும் பயங்கரமான ஒரு புல்லிஷ் கேண்டில் நமக்கு பிரிண்ட் ஆச்சு அப்படின்னா அது ஒரு ப்ராப்பரான ஒரு பிரேக் அவுட் தான், இல்லைன்னு சொல்லலை. அப்பயும் இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து நீ பார்க்கணும், அதுதான் வால்யூம். ஸோ இன்றைக்கி பாருங்கள், பிரேக் அவுட் இன்றைக்கி இந்த ஒரு பயங்கரமான ஒரு புல்லிஷ் கேண்டில் கிடச்சிருக்கு. அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நமக்கு வால்யூமும் கிடச்சிருக்கு. டெய்லி டைம் ஃப்ரேமில் நமக்கு ஒரு பிரேக் அவுட் கிடச்சிருக்கு. அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு வால்யூம் கிடச்சிருக்கு. ப்ளஸ் இதுக்கு இன்னொரு ஃபாலோ த்ரூ கேண்டில், அதாவது ஒரு பிரேக் அவுட் அப்படிங்கிறது இன்னும் நமக்கு நடந்தாகணும். ஏற்கனவே நமக்கு ஏற்கனவே இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆல் டைம் இருக்குது. அதை பிரேக் அவுட் கொடுக்கும்போதும்
ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் நமக்கு வந்து ஃபாலோ ஆகணும். அதுக்கு இதே மாதிரி வால்யூமும் நல்ல பெரிய கேண்டலாக வந்து நமக்கு வந்து பிரிண்ட் ஆகணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா இது ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபாலோ த்ரூ ஒரு பிரேக் அவுட் அப்படிங்கிற மாதிரி நாம் வந்து எடுத்துக்கணும். ஸோ இதுதான் வந்து பிரேக் அவுட்டில் நீங்கள் வந்து கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இதை அப்படியே நீங்கள் வந்து ஒரு லோயர் டைம் ஃப்ரேமில் கன்வெர்ட் பண்ணி செக் பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் வந்து இன்ட்ராடே ட்ரேடிங். ஒரு பிரேக் அவுட் நடக்குது, அந்த பிரேக் அவுட்டை நான் வந்து ஆக்சஸ் பண்ணி நான் என்ட்ரி பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ட்டு இவ்வளோ நேரம் நான் சொல்லி கொடுத்தேன் இல்லையா, அதை அப்படியே நீங்கள் அந்த இடத்துல வந்து ஒரு லோயர் டைம் ஃப்ரேமில் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து போயிடும். அவ்வளோதான், சிம்பிள். ஸோ லாஸ்ட் வீடியோ படி நம்ம என்ன கெஸ் பண்ணியிருந்தோமோ அது மாதிரி வந்து ஒரு மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடச்சிருக்கு. சந்தோஷம். ஓகே, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சேம் ஒரு டெய்லி டைம் ஃப்ரேம் தான். எதனால் நான் வந்து ஒரு ப்ராப்பர் பிரேக் அவுட் இன்னும் நமக்கு வந்து அமையலை அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த ஸ்க்ரீனை பார்த்த உடனே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், ஆமாப்பா நீ கரெக்டாக தான் வந்து சொல்கிற அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து தோணும். ஏன்னா ப்ரைஸ் வந்து எப்போல்லாம் வந்து இந்த 25,800 லெவலை வந்து டச் பண்ணுறாங்களோ, 25,700 டச் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் வந்து ப்ரைஸ் வந்து எகிரி குதிச்சிருக்கு பாருங்கள். டேய் என்னையாடா ஒரு இடத்துல இருந்து அப்படியே வந்து அமுக்கி வைக்கிறீங்க, எந்திரிக்கிறங்க பாடுறா ஜெக் பண்ணுறான் பாடுறா அப்படின்ட்டு வந்து மார்க்கெட் வந்து அப்படியே ஜம்ப் பண்ணிட்டுருக்கு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து எப்போல்லாம் வந்து ஒரு 26,200 வந்து டச் பண்ணுதோ, 26,300 350 ரேஞ்சை வந்து டச் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் எப்பா இனிமேல்லாம் என்னால் மேலே வந்து போக முடியாது, நான் சர்றன்னு கீழே வந்துடுறேன் பார் அப்படின்ட்டு எந்த ரேஞ்சில் வந்து டச் பண்ணுறாங்களோ அப்படியே வந்து சல்லுன்னு இறக்கி விட்டுறாங்க. இதனால தான் இன்னும் நமக்கு வந்து ஒரு ப்ராப்பர் பிரேக் அவுட் அப்படிங்கிறது நமக்கு வந்து நடக்கணும் அப்படின்னா இப்போ இருக்கிற இந்த ரீசண்ட் ஹையமும் நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்கணும். அதுக்கு வால்யூமும் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ட்டு நான் வந்து சொல்கிறேன். சரி, ஓகே, ப்ரைஸ் வந்து எக்ஸாக்டாக ஒரு நியர்பை ஒரு ஆல் டைம் ஹை கிட்ட வந்து இருக்குது. இன்றைக்கி புது ஆல் டைம் ஹை அப்படிங்கிறதும் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ லாஸ்ட் ஆல் டைம் ஹை அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்தது இந்த இடத்துல நமக்கு வந்து கிடச்சிது. ஸோ லாஸ்ட் இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆல் டைம் ஹை அப்படிங்கிறது வந்து 26,325.80 அப்படிங்கிறது ஆல் டைம் ஹை இது வரைக்கும், அதாவது நேற்று வரைக்கும். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா 26,338.90. ஸோ இதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 10 பாயிண்ட் அப்படி தான் வந்து டிஃப்ரென்ஸு. அதாவது ஆல் டைம் ஹை தான் ஆனால் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிச்சிருக்கிறாங்க. ஓகே, ஸோ ப்ரைஸ் வந்து இன்னும் ரெசன்ஸ்லாம் வந்து இருக்குது, செல்லிங் ஜோனில் தான் வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து ரொம்ப வந்து எக்ஸாக்ரேட் வந்து பண்ணிவிட்டு கால் ஆப்ஷன் சைடு வந்து போகலாம், ஸ்ட்ராங்கான ஒரு க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க, பயங்கரமான ஒரு அப்ட்ரெண்ட் வந்து போயிடும் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த மென்டாலிட்டிக்கு வந்து போயிடாதீங்க. இன்னும் அதுக்கு வந்து டைமிங் வந்து இருக்குது. ஒரு பிரேக் அவுட் நமக்கு வந்து கிடைக்கணும், அதுக்கு வந்து வால்யூம் வந்து சப்போர்ட் பண்ணணும். இதெல்லாம் வந்து நடக்கும்போது தான் அந்த மேஜிக் மொமெண்டம் நமக்கு வந்து நடக்கும். ஏன்னா ஏற்கனவே நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு எங்கே இருந்து இந்த நவம்பர்லேருந்தே பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து எங்கேயுமே வந்து மூவ் ஆகலை. ஒரு 25,700 ஒரு 26,300 கிட்டத்தட்ட நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பக்கம் வந்து ஒரு 300, இந்த பக்கம் வந்து ஒரு 300, 600 பாயிண்ட்டு தான் வந்து நிஃப்டி 50 வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ ஒரு கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 3 மாதம் 2 மாதமாக வந்து இந்த இடத்துல வந்து ட்ரேட் ஆகிருக்கு. ஒன்ஸ் நமக்கு வந்து இந்த பிரேக் அவுட் நல்ல வால்யூமோடு வந்து கிடச்சிது அப்படின்னா ஒரு பயங்கரமான ஒரு புல்லிஷ் மார்க்கெட் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு நான் சொன்ன விஷயங்கள்லாம் வந்து நடக்கணும். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 50 மினிட் சார்ட்டு. ஸோ இந்த 50 மினிட் சார்ட்டில் வந்து நேற்று நாம் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா நாளை நமக்கு வந்து கைண்ட் ஆஃப் வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து ஒரு வாலட்டைலான ஒரு டே வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதை பேஸ்டான இந்த கைண்ட் ஆஃப் வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஓவராலாக ஒரு ஃப்ளாக் அண்ட் போல் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ப்ளஸ் இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃப்ளாக் மாதிரி நமக்கு வந்து தெரியல, ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து ட்ரையாங்கிள் பேட்டர்னாகவும் நான் வந்து இதை வந்து கன்சிடர் வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ நிறைய பேர் வந்து கேட்குறீங்க, ஸோ இது மாதிரி வந்து பேட்டர்ன்லாம் வந்து ஃபார்ம் ஆகுது, இதை எக்ஸாக்டாக வந்து இந்த அளவுக்கு நீங்கள் ஏன் வந்து ஒரு வேல்யூ வந்து வைக்கிறீங்க, டவுன் சைடு போச்சு அப்படின்னா இவ்வளோ பாயிண்ட் போகும், அப் ட்ரெண்ட் போச்சு அப்படின்னா இவ்வளோ பாயிண்ட் போகும் அப்படின்னு சொல்கிறீங்களே, எதை வச்சு சொல்கிறீங்க? அந்த பேட்டர்னோட சைஸ் வந்து இன்னும் பெருசாக இருக்குது, இன்னும் சின்னதாக இருக்குது, ஆனால் நீங்கள் சொல்கிற வேல்யூ வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கொஷின் கேட்குறீங்க. அதுக்குண்டான ஆன்சர் தான் வந்து இப்போதைக்கு நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ இந்த ஃப்ளாகோட இந்த போலோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 300 பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஃப்ளாகோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 80 பாயிண்ட் அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து இருக்குது. இந்த பேட்டர்ன் எப்படி வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ஒரு அப் ட்ரெண்ட் போனாலும் சரி, ஒரு டவுன் ட்ரெண்ட் போனாலும் சரி,
இந்த ஃப்ளாகோட சைஸ் இருக்குது இல்லையா, அந்த சைஸ் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து மூவ் வந்து கொடுக்கும். இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ஃப்ளாகோட சைஸ் வந்து 80 சைஸு. இங்கே ஒரு பிரேக் அவுட் வந்து இதான் வந்து ரீசெண்ட் ஹை வந்து இந்த இடத்துல இருக்குது. இதை பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எவ்வளோ மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு பார்த்தீங்க, கரெக்டாக வந்து 80 பாயிண்ட் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது இந்த இடத்துல நமக்கு வந்து நடந்திருக்கு. ரெண்டாவது அடுத்த லெவலுக்கு வந்து மூவ் ஆகுது. ஸோ இந்த எப்பயுமே 1:1 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நமக்கு வந்து கிடைக்கும். அது ஹோல்ட் ஆச்சு அப்படின்னா அடுத்தது 1:2 வந்து கன்வெர்ட் ஆகும். ஸோ எப்பயுமே நானும் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறது என்ன அப்படின்னா, ஒரு பேட்டர்ன் உங்களுக்கு வந்து 100 பாயிண்ட் வந்து கொடுக்குது அப்படின்னா அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த 100 பாயிண்ட்டுக்கு ஒரு டார்கெட்டாக வந்து வச்சுக்கோங்க. அது அப்படி ஹோல்ட் ஆகுது அப்படின்னா இன்னொரு 100 பாயிண்ட்டுக்கு வந்து அந்த டார்கெட் வந்து ஹோல்ட் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அந்த 100 பாயிண்ட்டுக்கே அந்த டார்கெட் வந்து ஹோல்ட் ஆகலை அப்படின்னா மறுபடியும் வந்து ரிவர்சல் தான் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்கள், நமக்கு ஃபஸ்ட்டு இந்த ஃப்ளாகோட சைஸ் வந்து 80 பாயிண்ட்டு, ஃபஸ்ட்டு 80 பாயிண்ட் இந்த இடத்துல வந்து கிடச்சிருச்சு. ஆனால் இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ரிவர்சல் அப்படிங்கிறது நமக்கு வந்து நடக்கலை, அப்படியே வந்து ஹோல்ட் ஆகிட்டே இருக்குது. நெக்ஸ்ட்டு மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்குமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னொரு 80 பாயிண்ட் பக்கம் வந்து வந்துருச்சு. அப்போ டோட்டலாக இந்த பிரேக் அவுட் கிடச்சதுலேருந்து உங்களுக்கு வந்து ஒரு 160 பாயிண்ட் பக்கம் வந்துருச்சு. அதாவது ஒரு 1:2 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து வந்துருச்சு. போல் இருக்கு இல்லையா, அந்த சைஸை நம்ம வந்து கன்சிடர் வந்து பண்ணணும். ஸோ இப்போ ஏற்கனவே நமக்கு வந்து இந்த லெவலில் வந்து அச்சீவ் ஆயிடுச்சு, இந்த ஃப்ளாக் சைஸ் வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. இனிமேல் வந்து ஃப்ளோக் சைஸ் வந்து அச்சீவ் வந்து பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். இப்போ மறுபடியும் வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆக போகுது அப்படின்னா இன்னும் ஒரு 150 பாயிண்ட் வந்து மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த போலோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 300 பாயிண்ட்டு. ஏற்கனவே நமக்கு வந்து ஒரு 150 பாயிண்ட் வந்து மூவ் ஆயிடுச்சு. அப்போ இந்த இடத்துலேருந்து இன்னும் மூவ் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னா இன்னும் ஒரு 150 பாயிண்ட் வந்து மூவ் ஆகலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது இந்த ஹையை நம்மளால் வந்து கட் பண்ண முடியல அப்படின்னா அகெயின் வந்து ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பக்கம் வந்துருந்துச்சு இல்லையா, அந்த ரேஞ்சுக்கு வந்து மறுபடியும் வந்து ரிவர்சல் வந்து அடிக்கும். அவ்வளோதான் வந்து வித்தியாசம். சரி, ஓகே. இப்போ மண்டே வந்து என்ன நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ வந்து 5 மினிட் வந்து எடுத்துருக்குறோம். ஸோ ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா நேற்று நமக்கு பார்த்தீங்கன்னா ஹை வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த இடம் வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு 2வது 3வது கேண்டில் நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ பிரேக் அவுட் கொடுக்கும்போது வந்து அந்தளவுக்கு பயங்கரமான ஒரு வால்யூம் அப்படிங்கிற மாதிரி வந்து இல்லை. என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஒரு பிரேக் அவுட் கிடச்சிருக்கு, வால்யூம் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சப்போர்ட் வந்து பண்ணியிருக்கு. பயங்கரமான ஒரு வால்யூம் அப்படிங்கிற மாதிரி வந்து இல்லை. இதையும் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் வந்து சொல்லியிருந்தோம், வால்யூம் இல்லை ஜாக்கிரதையாக வந்து இருங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு அங்கேருந்து ஒரு ஜம்ப் அடிச்சு விட்ருக்குறாங்க. ஸோ அகெயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னையோட ஓப்பனிங் ஹை அப்படிங்கிறது இந்த இடத்துல நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ ஓப்பனிங் ஹை வந்து இந்த இடத்துல வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கீழே வந்து இறங்கி இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இந்த சின்ன சின்ன ஒரு லோயர் லோ அப்படிங்கிற மாதிரி ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. ஆனால் ஃபுல்லாக வந்து மார்க்கெட் வந்து கீழே இறங்கலை. அகெயின் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்ட்ரென்த் வந்து மறுபடியும் வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்துட்டு வந்து மேலே போகிறாங்க. இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஓப்பனிங் ஹை வந்து இந்த இடத்துல இருக்குது. இதை வந்து கரெக்டாக வந்து ஒரு 11:25 கேண்டில் வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த பிரேக் அவுட் வந்து கொடுக்குற கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா ஆவரேஜாக இந்த கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா ஆவரேஜான ஒரு வால்யூமாக உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த வால்யூமை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஆவரேஜ் ஓகே அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து மூவ் ஆகுது. அதுக்கப்புறம் அகெயின் வந்து இந்த இடத்துல சின்னதாக ஒரு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படியே வந்து மேலே வந்து வந்திருக்கு. ஸோ இதில் இன்னொரு ஆல்டர்னேட் வந்து சொல்கிறேன் என்ன அப்படின்னா, ப்ரைஸ் வந்து எக்ஸாக்டாக இப்போ காலையில் ஒரு 26,200 2-3வது கேண்டில் வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது இல்லையா, இந்த கேண்டில் நமக்கு வந்து வால்யூமோட ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிருந்தது அப்படின்னா காலையிலேருந்து பயங்கரமான ஒரு மூவ்மெண்ட் அப்படிங்கிறது நடந்திருக்கும். ஸோ இப்பயே பார்த்திங்க அப்படின்னா வால்யூமோட கிடச்சிருந்தது அப்படின்னா இந்த ஒரு 26,350 வந்து இருக்குது இல்லையா, அது கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 10 மணிக்கே நம்ம அந்த ரேஞ்சுக்கு வந்து போயிருக்கும். வால்யூம் வந்து சப்போர்ட் பண்ணலை, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மேலே ஏற்றுறாங்க. மறுபடியும் ஒரு கன்சல்டேஷன், மறுபடியும் சின்ன ஒரு பிரேக் அவுட்டு, வால்யூம் ரொம்ப கொஞ்சமாக வந்து நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கன்சல்டேஷன், அதுக்கப்புறம் இந்த இடத்துல மறுபடியும் ஒரு பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வந்து மறுபடியும் வந்து ஒரு புல் பேக் மாதிரி வந்து கொண்டு போயிருக்கிறாங்க. இதுவே வந்து வால்யூம் இருந்தது அப்படின்னா காலையில் நமக்கு வந்து ஒரு 10:30க்கே நமக்கு வந்து ஒரு 300-350 வந்து டச் வந்து பண்ணியிருப்போம். அதுதான் வால்யூமுக்கும் வால்யூம் இல்லாமல் ஒரு பிரேக் அவுட் நடக்கிறதுக்கும் இந்த வித்தியாசம். ஸோ அப்போ மண்டே நமக்கு வந்து
அப் ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகிற மாதிரி வந்து இருந்தது அப்படின்னா இம்மீடியட்டாக நமக்கு வந்து 26,350 அப்படிங்கிறது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது. இதை நம்ம வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்கணும். அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு 26,400 வரைக்கும் மினிமம் வந்து நாம் வந்து எதிர்பார்க்கலாம் மண்டே. அப்படி இல்லாத அப்படிங்கிற பட்சத்தில் அகைன் நம்ம வந்து ஒரு 26,250 நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகரும். அதையும் உடச்சிட்டு வந்து கீழே இறங்குறாங்க அப்படின்னா ஒரு 26,200 நோக்கி வந்து மார்க்கெட் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50 நம்ம காலையில் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் சொல்லியிருந்தோம். ஒரு 26,200 வந்து உடச்சாங்க அப்படின்னா ஒரு ட்ரெண்டிங் மூவ் வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. வால்யூமும் சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ட்ரெண்டிங் மூவ் வந்து ஓரளவுக்கு ஓகே தான். அந்தளவுக்கு ட்ரெண்டிங் மூவ் வந்து கிடையாது. ஓரளவுக்கு ஓகே, அந்தளவுக்கு ட்ரெண்டிங் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்குது. இன்னும் வால்யூம் வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தது தான் இன்னும் கொஞ்சம் நல்லாவே வந்து அந்த மூவ்மெண்ட் அப்படிங்கிறது இருந்திருக்கும். நல்லா ட்ரெண்டிங்கான ஒரு டேவாக வந்து போயிருக்கும். ஓகே, இவ்வளோ நாள் வந்து பெருசாக லாஸ்ட் வீக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை, அதுக்கு வந்து இன்றைக்கி எவ்வளோ பெட்டர் அப்படிங்கிற மாதிரி நாம் வந்து எடுத்துக்கலாம். ஸோ என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா ஒரு 26,200 ரெசிஸ்டன்ஸு, அதை உடச்சாங்க அப்படின்னா ஒரு 26,300 வரைக்கும் வந்து மூவ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து மூவ் ஆயிருக்கு. அது வரைக்கும் சந்தோஷம். ஓகே, ஸோ மண்டே நமக்கு வந்து ஒரு அகைன் ஒரு ரேஞ்ச் மவுண்ட்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 26,350 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 26,250 வந்து இருக்கலாம். 26,250 நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னா ஒரு 26,150 மினிமம் வந்து கீழே இறங்கலாம். 26,350 ஒரு பிரேக் அவுட் நமக்கு வந்து நல்ல வால்யூமோடு வந்து கிடச்சிது அப்படின்னா ஒரு 26,400 26,450 இதை நோக்கி வந்து மார்க்கெட் நகர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியில் நம்ம வந்து நேற்றே சொல்லியிருந்தோம் ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் நிஃப்டி விட இன்னும் கொஞ்சம் இதில் வந்து நல்லாவே வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் காலையில் ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து நல்லா வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சி நல்ல மூவ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து கிடச்சிருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு 945 அந்த கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே வந்து ஆஃப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு கன்சல்டேஷன் மாதிரி வந்து போயிடுச்சு. பட் ப்ரைஸ் வந்து கீழே இறங்கலை. அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு ஸ்பைக்கு, அதுக்கப்புறம் அகெயின் பார்த்திங்கன்னா ஒரு ரேஞ்ச் பவுண்டு, அதுக்கப்புறம் சடனாக வந்து கீழே இறங்கிட்டு அகெயின் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நாம் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா ஒரு 59,800 ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லியிருந்தோம். அதை உடச்சாங்க அப்படின்னா ஒரு 60,000 அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து சொல்லியிருந்தோம். அதை உடச்சி ஒரு ரீடெஸ்ட் மாதிரி வந்து எடுத்துகிட்டு அகெயின் ஒரு புல் பேக் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடச்சிருந்தது. ஒரு நல்ல மூவ்மெண்ட் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ மண்டே நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் மவுண்ட்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 60,300 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 60,000 வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 60,000 பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னா அகெயின் ஒரு 59,800 59,700 நோக்கி வந்து நகரலாம். அதே மாதிரி 60,300 ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சி அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 60,500 வரைக்கும் வந்து அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸும் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா கரெக்டான ஒரு ஏரியாவில் வந்து மாட்டியிருந்தது. ஒரு 85,400 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஸ்டார்டிங்லேருந்து கொஞ்சம் ஒரு ஸ்பைக் மாதிரி வந்து போனாலும் இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபேஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த கேண்டில் வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்துட்டு வந்து மறுபடியும் வந்து மேலே வந்து போயிடுச்சு. அண்ட் ஓவராலாக 85,400 உடச்சாங்க அப்படின்னா ஒரு 85,800 வரைக்கும் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது இன்றைக்கி வந்து அப்படியே வந்து நடந்திருக்கு. ஸோ மண்டே நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்துருந்துச்சு அப்படின்னா ஒரு 86,000 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 85,600 வந்து இருக்கலாம். 85,600 உடச்சாங்க அப்படின்னா ஒரு 85,200 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 86 உடச்சாங்க அப்படின்னா ஒரு 86,400 வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டியும் காலையில் நமக்கு வந்து ஒரு 945 நல்ல ஒரு பிரேக் அவுட் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து கிடச்சிது. அதுக்கப்புறம் அந்த இடத்துல சின்னதாக ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து கிடச்சிருந்தது. ஒரு 13,900 பிரேக் அவுட் வந்தாச்சு அப்படின்னா ஒரு 14,000 வரைக்கும் வந்து மூவ் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். கரெக்டாக அந்த லெவல் வரைக்கும் வந்து மூவ் ஆயிருக்கு. மண்டே நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்துருந்துச்சு அப்படின்னா ஒரு 1450 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் ஒரு 13,950 இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 13,950 நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் ஆகுது அப்படின்னா ஒரு 13,850 நமக்கு வந்து ஒரு டவுன் சைடு வந்து மூவ் ஆகலாம். 1450 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா ஒரு 14,150 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ சேல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.